ஹே காய்ஸ், வெல்கம் டு our சேனல். பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட்லேருந்து ஒரு செம்மையான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு எந்தவித எக்ஸாமினேஷன்ஸும் கிடையாது. ஒரே ஒரு இன்டர்வியூ மட்டும்தான். அண்ட் சேலரி பொறுத்த வரைக்கும் மந்த்லி 84,000 வரைக்கும் கோட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஜாப்க்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு, எப்படி அப்ளை பண்ணலான்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனலுக்குள்ளே வரீங்க அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவுக்கு லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ விதவுட் எனி ஃபர்தர் டியூ, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட்லேருந்து ரிலீஸ் ஆன அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் அண்ட் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட்லேருந்து ரிலீஸ் ஆன இந்த நோட்டிஃபிகேஷன் ப்ராஜெக்ட் இன்ஜினியர் அண்ட் ப்ராஜெக்ட் சூப்பர்வைசர் ரோலுக்கான நோட்டிஃபிகேஷன் தான். டோட்டலாக 33 வேகன்சிஸ் விட்டுருக்காங்க. இந்த வேகன்சிஸ் எல்லாமே எக்ஸ்டர்னல் சர்வீசஸ் அண்ட் ப்ரொடக்ஷன், ஃபேப்ரிகேஷன் அண்ட் டெஸ்டிங் சர்வீஸ் சென்டர்ஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த ஜாப் ரோல் ஒரு கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் இது பெர்மனன்ட் கிடையாது. 2 years ஆஃப் கான்ட்ராக்ட் பேஸில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. பட் ஒன்ஸ் இந்த 2 years நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் கவர்மெண்ட் சைட்லேருந்து உங்களுக்கு சர்டிஃபிகேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் நெக்ஸ்ட் ஜாபுக்கு மூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட், ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு 18லேருந்து 32 வயசுக்குள்ளே இருக்கணும். அண்ட் இந்த ஜாப் வேகன்சிஸ் எல்லாமே கம்யூனிட்டி வைஸாக பிரித்து கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ஏஜ் லிமிட் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. அதாவது ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு 3 yearsம், எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 5 yearsம், பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு 10 yearsம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், இந்த ஜாப்க்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பற்றி பார்ப்போம். அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ் ப்ராஜெக்ட் இன்ஜினியர் ரோலுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஃபுல் டைம் டிகிரி முடிச்சிருக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நீங்கள் ப்ராஜெக்ட் சூப்பர்வைசர் ரோலுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல் டைம் டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் உங்களோட அகாடமிக் ஸ்கோர் மினிமம் 60% இருக்கணும். இந்த ஜாப்க்கு ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ண முடியாது. பட் மினிமம் நீங்கள் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும், நீங்கள் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட், நம்ம போஸ்ட் குவாலிஃபிகேஷன்ஸ் பற்றி பார்ப்போம். ப்ராஜெக்ட் இன்ஜினியருக்கு டோட்டலாக 2 பொசிஷன் கோட் கொடுத்துருக்காங்க. இந்த கோடை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்ளை பண்ணும் போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட், FTA1. இந்த ஜாப்க்கான ஃபங்க்ஷன் சிஸ்டம் டெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் டோட்டலாக 7 வேகன்சிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு நீங்கள் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங்கில் டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மினிமம் உங்களுக்கு 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அண்ட் FTA2ஓட ஃபங்க்ஷன் எக்ஸ்டர்னல் சர்வீசஸாக இருக்கும். டோட்டலாக 10 வேகன்சிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாப்க்கு நீங்கள் எலக்ட்ரானிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆன் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். அண்ட் எந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட், ப்ராஜெக்ட் சூப்பர்வைசருக்கு டோட்டலாக 3 பொசிஷன் கோட் கொடுத்துருக்காங்க. அதில் FTA3ஓட ஃபங்க்ஷன் சப் அசம்பிளி ப்ரொடக்ஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் 4 வேகன்சிஸ் இருக்குது. அண்ட் நீங்கள் டிப்ளமா இன் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம். அண்ட் எந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, படித்து பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட், FTA4ஓட ஃபங்க்ஷன் CNC ப்ரோக்ராமிங் அண்ட் ஆப்ரேஷனாக இருக்கும். டோட்டலாக 2 வேகன்சிஸ் இருக்குது. அண்ட் இந்த ஜாப்க்கு நீங்கள் டிப்ளமா இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். அண்ட் இந்த ஜாப்க்கு CNC டியூரட் பஞ்ச் ஆர் ப்ரெஸ் பிரேக்கில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் கடைசியாக FTA5ஓட ஃபங்க்ஷன் எக்ஸ்டர்னல் சர்வீஸாக இருக்கும். டோட்டலாக 10 வேகன்சிஸ் இருக்குது. அண்ட் இந்த ஜாப்க்கு நீங்கள் டிப்ளமா இன் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் எந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட், இந்த ஜாப்க்கான சேலரி டீட்டெயில்ஸ் பற்றி பார்ப்போம். ப்ராஜெக்ட் இன்ஜினியருக்கு ஃபர்ஸ்ட் இயர் 84,000 per monthம், செகண்ட் இயர் 88,000 per monthம் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது போக உங்களுக்கு மெடிக்கல் பெனிஃபிட்ஸும் கொடுப்பாங்க. அண்ட் ப்ராஜெக்ட் சூப்பர்வைசர் ரோலுக்கு ஃபர்ஸ்ட் இயர் 45,000 per monthம், செகண்ட் இயர் 48,000 per monத்தும் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாப் ரோலுக்கும் உங்களுக்கு மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட், இந்த ஜாப்க்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸை ஸ்க்ரீன் பண்ணி 1:10 ரேஷியோவில் எலிஜிபிளாக இருக்கிற கேண்டிடேட்ஸை மட்டும் இன்டர்வியூக்கு ப்ரொசீட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட், இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு 200 rupees நான் ரீஃபண்டபிள் ஃபீஸ் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஜென்ரல், OBC அண்ட் EWS கேண்டிடேட்ஸ் மட்டும் பே பண்ணால் போதும். SCST கேண்டிடேட்ஸ் அண்ட் PWD கேண்டிடேட்ஸ் இந்த எக்ஸாம் ஃபீஸை நீங்கள் கட்ட வேணாம். நெக்ஸ்ட், இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் காமெண்ட் செக்ஷன்லேயும் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணியிருக்கிற லிங்கை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த அப்ளிகேஷன் ஃபீஸை நீங்கள் SBI கலெக்டில் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்மை ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. கூடவே சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் நீங்கள் SBI கலெக்டில் பே பண்ண ரெசிப்ட் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி ஒரு கவரில் போட்டு இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஸோ இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் April 16th அண்ட் நீங்கள் April 19th உங்களோட ஹார்ட் காப்பீஸ் எல்லாத்தையுமே இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணிடணும். அண்ட் இதை தொடர்ந்து நிறையா ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நான் இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்ககிட்ட சொல்லியிருப்பேன்னு நம்புகிறேன். அண்ட் நீங்களும் இந்த நோட்டிஃபிகேஷனை ஒரு டைம் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு இன்ட்ரெஸ்டட் அண்ட் எலிஜிபிளாக இருக்கிற கேண்டிடேட்ஸ் இந்த ஜாப்க்கு சீக்கிரமாக அப்ளை பண்ணிவிடுங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட குவரிஸை இன்ஸ்டாகிராமில் ரைஸ் பண்ணுங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் டெய்லி போஸ்ட் பண்ணுற ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ நான் நாளைக்கு உங்களை இன்னொரு நோட்டிஃபிகேஷனோட மீட் பண்ணுற வரைக்கும், திஸ் இஸ் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்பிரஸ் சைனிங் ஆஃப். ஸ்டே ஸ்ட்ராங்.